டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அதிமுகவை அபகரித்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அதிமுகவை விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேங்கிறார். என் குறிக்கோள் ஃபுல்லாகவே அதிமுகவை இல்லாமல் ஆக்குறது தான் அப்படின்னு தாவேக்கா கங்கணம் கட்டின்னு இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இங்கே நமக்கு எழும்புது. அது நீட்சியாகவே போகிற இடத்த எல்லாமே தீர்ந்து போன சக்தின்னு சொன்னாலும் அதை விமர்சிக்காமல் இருக்க மாட்டேங்கிறாரு விஜய் அவர்கள். அதுதான் தீர்ந்து போயிடுச்ச விட்டுருங்களேன், ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கூட தீர்ந்து போனாலும் நாங்கள் விமர்சிப்போம். அதுதான் எங்களுடைய வேலை. இங்கே திமுக அதிமுக அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டு இங்கே தாவேக்கா திமுக அப்படின்ற ஒரு கிரியேஷன் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதனால் இடைஞ்சலாக இருக்கிறது அதிமுக தான். இங்கே இந்த அதிமுகவை கழிச்சிட்டோன்னா இங்கே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு தான் தாவேக்கா நினைக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த இங்கே தாவேக்காவை அட்டாக் பண்ணுறதுல விஜய் விட மாட்டேங்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கா, நீ என்னப்பா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வருத்தி எடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு விஜயை பங்கம் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி எது வரைக்கும் தான் பொறுத்துக்கிறது? சும்மா நம்ம அமைதியாக இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. எது வரைக்கும் தான் ஒரு மனுஷன் பொறுத்துப்பான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி வெடித்து சதுரி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது விஜய் அவர்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்கணுமோ அந்த அளவுக்கு வாட்டி வதைச்சி நொறுக்கி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சருக்கே அந்தஸ்து இல்லைங்க அவருக்கு, போட்டார் ஒரே போடு, அவ்வளவுதான். முதலமைச்சர் அப்படி அந்தஸ்துக்கே அவர் இன்னும் வரல, இன்னும் சினிமா பாணியிலேயே இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவருக்கு கூட இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் போஸ்டிங்கு, ப்ரொடியூசருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அவருடைய மேனேஜருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கு, இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேக்கப் மேனுக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்துருவாரு. ஸோ இது மாதிரி தான் விஜய் அவர்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, சினிமாக்காரங்களாம் ஆக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் களவாணி எங்களை சொல்கிறாரு, உண்மையிலே களவாணி விஜய் தான். போட்டார், ஒரே போட்டார். ஏன்னா எங்கள் எம்எல்ஏக்களை களவாடி நிற்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்ச காங்கிரஸை கூட்டணி வச்சுக்கினாரு, களவாடி வச்சுக்கினாரு, விடுதலை சிறுத்தையில் கடன் வாங்கி வச்சுக்கினாரு. அதே போல் எல்லாரையும் களவாணி என்ன பண்ண வச்சுக்கிறாரு. இப்போ யார் களவாணி? விஜய் தானே களவாணி. அவர் போய் சொல்கிறாரு எங்களை களவாணி அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சருக்கு அந்தஸ்து அவர் இன்னும் வரலைங்க, அவர் இன்னும் சினிமா மாநில தான் இருக்கிறாரு. முதலமைச்சர் அந்தஸ்துக்கு அவர் நடந்துக்கல, வரவும் இல்லை அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமியோட இங்கே பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. உண்மையிலே விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் அந்தஸ்து வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நமக்கு எழும்புது. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் இங்கே ஒரு நாகரிகமான அரசியலை செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வாய் இருக்குதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, இஷ்டத்துக்கு எக்கு தப்பாக போய் மாட்டிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். கரூரில் விஜய் அவர்கள் பேசின விவகாரத்தை எடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒவ்வொன்றும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவிலேருந்து இங்கேருந்து அங்கே போனாங்கல்ல, விஜய்க்கு பதவி கொடுத்துருவார், அமைச்சர் பதவி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நிறைய பேர் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போனாங்க. ஆனால் ஒரு அண்டாவில் அல்வா கிண்டி என்ன பண்ணிட்டாரு, அண்டாவை அல்வா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே விஜய் அவர்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல் செய்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் 2 கட்சிகளும் ஆண்ட கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். இன்னைக்கு அதிமுகவை எடுப்பில் தீர்ந்து போன சக்தி அப்படின்னு இந்த வார்த்தை விளையாட்டுனால, வார்த்தை ஜாலங்களால், வார்த்தையினால் ஒருத்தருங்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் பேசுறது, பதவிக்கு அந்தஸ்து வந்துட்டுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக பேசுறது, கொஞ்சம் நாவடக்க வேணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு நாவடக்க, ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது ஏனோதான்லாம் பேசிடக்கூடாது. அந்த பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அந்த பதவிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இன்னைக்கு தீர்ந்து போன சக்தின்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு கற்றுத்தரார், பல விஷயங்களுக்கு கற்றுத்தரார். ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் கண்டமேனிக்கு பேசுகிறாரு. இப்போ செல்லூர் ராஜனெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். யாருப்பா களவாணின்னு சொல்கிற, யாரை களவாணின்னு சொல்கிற? புலி படத்தில் வருமானத்தை தவறாக காட்டிட்டு வருமான வரி துறை மேலே கேஸ் போட்டுச்சு. அப்போ நீ களவானியா நான் களவானியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகலையும் சரி விஜய் அவர்களை எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் கார்னரே கிடையாது. வாப்பா நீயே நானா மோதி பாட்டுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க, எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா இன்னைக்கு வந்து அமைதியா இருக்கிறாங்க, நம்ம பேசுறதுக்கெல்லாம் அமைதியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் எது வரைக்கும் வந்து அமைதியா இருப்பாங்க? அவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்க கூட வந்து அப்படி மல்லு கட்டி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பொறுமையாக போயிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொறுமையாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்போ திமுகவை பற்றி பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக வழக்கு கிழக்கும் போயினபோது அடக்கி வசிக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜனால பாருங்க எங்கே இருக்கிறாருன்னு தெரில மனுஷன். கரூர் விவகாரத்தில் தேவையில்லாத வார்த்தை விடாருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயில் போயிட்டு என்ன பண்ணாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. நீதிமன்றத்தில் போய் வழக்கு இருந்தாங்க. இப்போது கப்பு சிப்புன்னு இருக்கிறார் ஆதவர்ஜனா. பேசவே மாட்டேங்கிறாரு. மைக்கு கிடைச்சா போதும், திமுகவை எப்படி கழுவி ஊற்றலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்படி கழுவி ஊற்றலாம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம், கேலி கிண்டல் பண்ணலாம், இதை தான் உங்களுக்கு பேச்சாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னா வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுறதுனால இவங்களுக்கு தான் அது வந்து பெரிய மைனஸ் ஆகுது. ஸோ அதனால் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நம்மளுக்கு பயந்துட்டாங்க, நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் பயந்துட்டு போகிறாங்க அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் இஷ்டத்துக்கு பேசவும் கூடாது. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க. பாப்பா நீ நான் ஒரு வரி பார்த்துலாம் வா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வந்து ஒரு காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அடிபட்டிருப்பாப்புல அப்படின்றத பார்க்க வேண்டியதாக வச்சுருக்கு. அதாவது அதிமுக சைடுலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால் தான் நீங்கள் வந்து அதிமுகவுடைய கருத்தாக நீங்கள் எடுத்துக்கணும். அது சமயத்தில் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அந்த கருத்துக்களை முன் வச்சுருந்தேன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாயிட முடியாது. ஏன்னா அதிமுக திடீர்னு காலி ஆகிடுதுன்றாங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் போகிறாங்கன்றாங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்கன்னாங்க, அவரு போயிட்டார் இவரு போயிட்டு, இதெல்லாமே சும்மா ஒரு வதந்தி தான். அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோமா, அதிமுக தான் நான் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது விட்டு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் இங்கே இது பண்ண முடியாது. முதலமைச்சர் அந்தஸ்து இன்னும் விஜய்க்கு வரலை. ஏன்னா நாட்டில் நடக்கிற அவ்வளோ குற்றங்கள் நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, எல்லாம் டெய்லி மக்கள் சந்திச்சு தான் இருக்காங்க. இன்னும் அந்த அந்தஸ்து விஜய் அவர்களுக்கு வரல. இன்னும் அவர் சிறுபலதனமாக தான் இருக்கார். சினிமா பாணியில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இது பண்ணிட்டு இருக்காரு கட்டி நிஜ வாழ்க்கைக்கு வரலை. முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு விஜய் அவர்கள் வந்துட்டா அவரை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வழியில் முடிச்சிட்டார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது முடியாது. முதலமைச்சரே இல்லைன்ட்டாருங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் இல்லை, அந்த அந்தஸ்து அவருக்கு இன்னும் வரல அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு புல் ஸ்டாப் வச்சு என்ன பண்ணிட்டாரு. இதுதான், அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி விமர்சனங்கள் வைக்கணும், வலிக்கணும் ஆனால் அடிக்கணும். அந்த ரேஞ்சுக்கு அடித்தா வலிக்கக்கூடாது. அந்த மாதிரி அடிதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தது போதும் பொங்கி எழுடா மனோகரா அப்படின்ற ரேஞ்சுக்கு பொங்கி எழுந்திருக்கிறாரு, வருத்தெடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் அந்தஸ்துக்கே அவருக்கு வந்து அவர் வந்து இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையால கனவாணி விஜய் தான். ஏன்னா எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை களவாடிட்டாரு, திமுக கூட்டணி கட்சிகளை களவாடிட்டாரு. இப்போ யார் களவாணி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி காட்டமான விமர்சனம் முன்வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி பொங்கி எழுந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.